அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஜூஸியான ஒரு எறா ரெசிபி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த எறா ரொம்ப சுவையும் சத்தும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பிடித்தமான ஒரு கடல் உணவு தான். இதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கிலோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கான இது மசாலா தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ வெள்ளை இறாவும் 1/4 கிலோ புளி இறாலும் எடுத்திருக்கேன். புளி இறால் அந்த பெருசாக இருக்கும் இறா, அதுக்கு மேலே கருப்பு கோடா இருக்கும். அந்த மாதிரி இறால் தான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப இதை சாக்லேட் கலராக இதை வதக்க வேண்டாம். வெள்ளை இறால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பூ இறாலுங்கிறது கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்கும். நீங்கள் இதை நல்லா கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த பண்ணை இறையை விட கடல் இறா ரொம்ப நல்லது. அது இயற்கையாக அது வளர்கிறதுனால அது ரொம்ப சத்து ஜாஸ்தி. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் தனியாப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒமேகா 3 இருக்கிறதுனால இதயத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதை முக்கியமாக அந்த முதுகில் இருக்கிற ஒரு கருப்பு கோடு மாதிரி ஒரு குடல் இருக்கும். அந்த குடலை கண்டிப்பாக அதை எடுத்துடணும். அது இருந்தால் டேஸ்ட்டும் இருக்காது, நல்லா இருக்காது, அது அஜீரணமும் ஆகும். அதனால் அது கண்டிப்பாக எடுத்துருங்க. இது இதய சம்மந்தப்பட்டவங்க, ஒவ்வாமை இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப அளவாக கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து தேவையான உப்பையும் போட்டோம். இப்போ கழுவி வச்சுருக்கிற எறாயை சேர்க்க போகிறோம். பாருங்கள், இது வெள்ளை எறாவும் இருக்குது, புளி எறாவும் உள்ள கருப்பு கோடாக இருக்குது பாருங்கள், அது புளி எறா. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பிடிக்கும்ன்றதுக்குனால நிறைய எல்லாம் சாப்பிட வேண்டாம். ரொம்ப யார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை இதய பிரச்சனை, இல்லை ஓவாமை, இல்லாத அலர்ஜி இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் ஒரு கூடுமான அளவுக்கு கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. எப்பவுமே கொஞ்சமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். பிடிக்கும்ன்றதுக்கு தான் நிறைய சாப்பிடக்கூடாது. இந்த கடல் இறால் பண்ணை இறாலை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணை இறால் ஒரே இடத்துல வச்சு உணவு போட்டு வளர்க்குறதுனால அதில் அவ்வளோ டேஸ்ட்டு கிடையாது. கடலில் இருக்கிற இறா அது இயற்கையான சூழ்நிலையில் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறீங்க. அது தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க ஒரு பொருள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டா இந்த 5 நிமிஷம் இது வெந்துச்சுன்னா போகிறோம். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை கட்டி போட்டிருக்கேன். வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ரெண்டுமே இல்லையா, வெள்ளை சக்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும் இந்த கிரேவி. இறால நீங்கள் எது பண்ணாலும் சரி, ஒரு கொஞ்சமாக இந்த மாதிரி இனிப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதோட ஏதாவது பாதிப்பு வரவங்க சாப்பிட்டா பாதிப்பு வரும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு கம்மியாகவே இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து அப்புறமா சொல்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.